அம்மன் உரைத்தபடி வானவராயன் கோட்டை அருகே வந்து விட்டோம். இந்த கோட்டையை பார்த்தால் பயங்கரமாக இருக்கின்றது. எப்போது இந்த கோட்டைக்குள் சென்றால்தான் அந்த வன்னிய மரத்தை எடுத்து செல்ல முடியும். எப்பொழுதே புறப்படலாம். உலகம் தெரியது உண்மை உலகம் பெரியது உண்மை சிறியது தர்மம் மழியாது உத்தவர் காந்தி அண்ணா பெரியார் என்று சொன்னது. சிறியது உண்மை பெரியது தர்மம் அழியாது உத்தவர் காந்தி அண்ணா பெரியார் என்று சொன்னது. உலகம் பெரியது உண்மை சிறியது தர்மம் மழியாது உத்தமர் காந்தி அண்ணா பெரியார் என்று சொன்னது. ஆலையின் அருகே வந்து விட்டோம். இப்பொழுது இந்த கோட்டைக்குள்ளே செல்ல வேண்டும். கோட்டைக்குள்ளே சென்று அந்த வன்னிய மரத்தை எடுத்துக்கொண்டு இப்போது ஆலயம் கட்டி அந்த ஆலயத்தின் முன்பே அந்த வன்னிய மரத்தை வைத்து அழகான கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்பொழுது புறப்படலாம் கோட்டைக்குள்ளே. விடைபெற்று அழகான மலவிட சொல்ல வந்துவிட்டோம். பார்த்தாயா செண்பக சென்று என்னுடைய மனம் மகிழ்ந்தது இன்றி ஒரு புறத்தில் மயில்கள் கூவதும் ஒரு புறத்தில் மயில்கள் தோகை விரித்து ஆடுவதும் அழகான மலவிட சொல்லை இருந்தாலும் இந்த அழகிய மலர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மனமே மாறிவிட்டது. ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக மலர்களை பறிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? பூஜை கீர்த்த பூவிது யாரது பார்த்தது முத்தது யாரது பார்த்தது. முத்தது யாரது பார்த்தது.
இருந்தாலும் இப்பொழுதே அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என்னங்க யாருங்க நீங்க? ஐயோ ஆம்பளை கிட்ட வந்த உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்குதா? உன்னை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்குது. ஏன் நிலம் இருக்குமா? அப்ப நாம இருக்குமா? அப்படிதான் இருக்கிறேன். நான் இருக்கும் போது இருக்கிறேன். நீட்டு காலு நீட்டு கையு உன்னை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ பயப்படாதீங்க. நீ கிட்ட வராது. கிட்ட வர தூரவே தான் இருக்கிறேன். ஐயோ ஏங்க பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. நான் யார் தெரியுமா? யாரு? என் பெயர் என்ன தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. தேவையில்லையா? நான் போனோம். அப்பா தேடுவாரு. அப்பா 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 போயிட அப்பா ஐயோ என்ன கிட்ட வரதாக கூறல இந்த பொண்ணு. ஏங்க என் பேர் என்ன தெரியுமா? என் பெயர் தான் கள்ளிக்காத்தா. கள்ளிக்காத்தா கள்ளிக்காத்தா கல்ல என்ன கல்ல? பணங்கள் குடிப்பா போகுது அந்த பொண்ணு. கள்ளிக்காத்தானா? அப்படியா? ஆமாங்க. ஆமா நீங்க யாரு? கள்ளிக்காடு என்னுடைய நாடு. அப்படியா? நீங்க பாருங்க இந்த வானவராயன் கோட்டைக்குள் எந்த ஒரு ஆண்களாலும் உள்ளே வர முடியாது. நீ வந்திருக்கிற பரவாயில்லாம ஏன் வந்த? எதுக்காக வந்த? என்ன காரணம்? என்ன காரணம்? ஆமா நீங்களே உங்க பேர் என்ன? நானா? நான் யாருன்னு தெரியல. தெரியலையே. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. தெரியலங்க. தெரியலையா? தெரியலையா? இதோ தெரிகின்றது வானவராயன் கோட்டை. அந்த வானவராயன் கோட்டை ஆளப்படுகிற வானவராயனுக்கும் வீரவல்லுக்கும் மகளாக பிறந்தவள் என்னுடைய பெயர் தான் அருணாட்சி. அருணாட்சிங்களா? என்னுடைய நாடு. நான் என்னுடைய அரண்மனை. அப்படியா? எந்த ஒரு ஆண்களும் வெளியே வர முடியாது. வந்ததும் எல்லாமே என்ன யாருக்கு கேட்கறீங்க? தெரியாம கேட்டுங்க. தெரியாம கேட்டீங்க. எதற்காக தெரியுமா நான் வந்திருக்கின்றேன்? வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வந்திருக்கின்றேன். ஐயோ அம்மா என்ன வன்னிய மரம் தோறோன்னு இப்படி கத்துறாங்க அந்த பொண்ணு. ஐயோ ஐயோ டேய் தம்பி கேட்டுக்கிட்டியா? காது கேட்காதான் பாவம் செவிடாவான். அதான் கேட்க குஞ்சிரம்பது ஒன்று தெரியல. ஆமா என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. வன்னிய மரம். வன்னிய மரத்தை யார் எடுத்து போறீங்க? நான் தான். நீ இப்போ இதை புறப்படுகிறது. நில்லு. வன்னிய மரத்தை எடுத்து நீ அங்கிருந்து வந்திருக்கிற. ஆமா பாத்தியா? தைரியம் இருக்கு உனக்கு? ஏன் இருக்காதானா? நிச்சயமா நிச்சயமாக வன்னிய மரத்தை உன்னால கொண்டு போக முடியும். அட வாயை மூடுங்க. வாயை மூடுங்க. ஆமா ஏன் எவ்வளவு பேர் வன்னிய மரத்தை எடுக்க வந்திருக்கிறாங்க. அங்கிருந்து வீரமா வருவாங்க. கோட்டை வாயற்படியை பார்த்த உடனே வந்தபடியை பார்த்து திரும்பி போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. என் தந்தை எப்பேற்பட்டவர், என் தாய் எப்பேற்பட்டவங்களுக்கு தெரியுமா? எப்பேற்பட்டவர் உன் தந்தை? என் தந்தை எப்பேற்பட்டவர் தெரியுமா? மாயாஜாலம், மந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடு விட்டு கூடு பாய்வது, மோடி எடுப்பது, மோடி ஒழிப்பது, இப்பேற்பட்ட மந்திரங்களை கற்றவர் என்னுடைய தந்தை. அப்படியா? அது மட்டும் கிடையாது. எங்க அம்மா எப்பேற்பட்டவங்க தெரியுமா? எப்பேற்பட்டவங்க? மை போட்டு அப்படியே உன் ஜாதகத்தையே கரைச்சு குடிச்சிருவா. மை போட்டு சரியான வில்லியே அம்மா தான். சரியான வில்லியா? ஆமா. நான் யார் தெரியுமா? வச்சுக்க அவ்வளவுதான் எல்லா பக்கமும் வேலை போட்டுக்குவா. நான் அந்த அம்மன் அருள் பெற்றவன். நிச்சயமாக அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்லதான் வந்திருக்கின்றேன். இப்போதே நான் புறப்படுகின்றேன். சென்று வரங்க. இல்லைங்க ஏன் அவசரப்படுறீங்க? கால் என்ன சொல்ல தண்ணி ஊத்திக்கிட்டீங்களா? ஒரு கால் எங்கடா நிறைய ஒரு தாமதமாகி விட்டது. உன் கால் எங்கடா ஒரு இடத்துல நிறைய நிக்குதா? எனக்கு நேரமாகி விட்டது. இப்படி 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 கோலம் போடுறீங்க. நேரமாகி விட்டது. நான் போகணுங்க. எங்க? வன்னி மரம். வன்னி மரம். ஆமா சரிங்க. இங்க பாருங்க. தெரிந்தோ தெரியாமலோ வன்னி மரத்தை எடுப்பதற்காக வானவராயன் கோட்டைக்குள்ள வந்துட்டீங்க. ஆமாங்க. இந்த உயிரோட போனமா போக கூடாதா? உயிரோடவா? ஆமா. ஏன் நான் இருந்துறேனா? கதம்
கதை முடிஞ்சது. என்ன பயமுறுத்துறீங்களா? இறந்துருவனா? அப்படியா? ஆமா வில்லி. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதனால என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? நீங்க பாருங்க, பிறந்த நாள் முதலாக வானவராயன் கோட்டையை விட்டு நான் வெளியே சென்றதே கிடைக்காது. அதனால மலவன சோலைக்கு வந்து ஆடி பாடி மகிழும்போது இப்ப ஏற்பட்ட ஒரு ஆணழகனை பார்த்து விட்டேன். நீங்க பாருங்க, உங்களை எப்பொழுது பார்த்தேனோ, எப்போ இதனை பார்த்தாயோ, உங்களை எப்பொழுது பார்த்தேனோ, சொல்லுங்க. என்னடா நான் ஒரு கேவலமாக சிரிக்கிறேன். அந்த வயசான தாத்தா சொன்னாரு, அவருக்கு என்ன தெரியும்? ஐயோ சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? இதனால என்னங்க உங்க மேல என் மேல ஒண்ணுமே இல்லையா? என் மேல எதுவுமே இல்லைங்க. துணியை தவிர எதுவும் கிடையாது. காக்கா காலையில பார்க்கலாம். எந்த காக்கா பார்க்க போறீங்க? காலையில கத்துங்க கருப்பு காக்கா கருப்பாதான் இருக்கும். அது யாருக்கும் தெரியாது. விளக்கமா சொல்றீங்க. கோட்டைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது பாவம். அப்படியா? நான் குனிஞ்சு தலை மாதிரி அதுவங்க எது எந்த நேரத்துல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன சொல்ல வரீங்க? என்னங்க உங்க மேல என் மேல எதுவுமே இல்லைங்க. காக்கா கிடையாது. உங்க மேல என் மேல புரியல. தெரியலங்க, சத்தியமா புரியல. என்னடா இது, இந்த காலத்துல இப்படி ஒரு ஆம்பளை பையனா? நான் சின்ன பையன், எனக்கு தெரியாதுங்க. சரி, நான் குறுக்க வழியில வரட்டா இல்ல நேர் வழியில வரேன்? இல்ல குறுக்க வழியில தான் வாங்க. குறுக்க வழி வந்தாதான் உனக்கு பிடிக்குமா? எனக்கு 1 1 4 4 3 143. என்னது 143? இது சொன்னது 143 143 143. இது யாருக்கு தெரியாது, விளக்கமா சொல்றேன். இது உனக்கு புரியல. 1848 கூட தெரியும் சில பேர். 1848ன்னா என்ன? அது தெரியாதுங்களா? எனக்கு தெரியாது. நான் பெண்ணல்லவா? சரி, இங்க பாருங்க. என்னங்க கல்வி காட்டான் உங்களை எப்பொழுது பார்த்தேனோ அப்பொழுது என்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டேன். வாழ்ந்தால் முன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு மாண்டு படுத்து விடுவாரு. என்னங்க தவறா பேசுறீங்க? எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. நான் சின்ன பையன், என்னை விட்டுடுங்க. சின்ன பையன்? ஆமாங்க. தெரியாதா? அப்படியா? முன்ன அனுபவம் இருக்குதுல? அதெல்லாம் கிடையாது. நான் பார்த்துருப்பேன். கோட்டைக்கு வெளியில இருந்து யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன். இல்லைன்னா நீ வண்டியை மட்டும் எடுத்துட்டு போக முடியாது. என்னுடைய துணை இல்லாம. ஆமா, நான் கட்டளை இறங்கி போகுது. ஆமா, அதுதான் உண்மை. அதுக்கு வாயா இங்க. என்னை விட்டுருங்க. என்ன பண்றது? பயமா இருக்குது. ஏன் பயமா இருக்கு? ஏன் பயப்படுறீங்க? எனக்கு பிடிக்கலையா? என் மேல ஒண்ணு காசு கிடைக்காதா? கல்வி கட்டாங்க. என்னங்க கேட்குறீங்க? என்னங்க வேண்டாம்? உங்களை பார்க்கும் பொழுது தெரியுமா? என்ன பாரியா? கல்வி கட்டான் தண்ணி நானே நானே நன்னா தன்னா நானே தன்னா நானே
பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்க. திருமணம் சிந்திக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பதான் விடுவேன். இல்லைன்னா இதே கருத்துல கை வச்சுட்டு ஐயோ இருங்க, நான் சொல்றேன். இதை நான் காதலிக்க வேண்டும். சத்தியமா திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமா நிச்சயமாக. சரி. எப்படியோ ஒன்று. இந்த பெண்ணை பேச்சை கேட்டால்தான் அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்ல முடியும். அதனால் இந்த பெண்ணை பார்த்து விட்டேன். இவளை காதலிப்பது போல் நடித்தால்தான் இப்போ இதே வன்னிய மரத்தை கொண்டு செல்ல முடியும். எப்படியோ ஒன்று. இந்த பெண் என் மீது ஆசைப்பட்டு விட்டால் நானும் இந்த பெண்ணின் மீது ஆசைப்படுவது போல் நடிக்கலாம். அருணாட்சி, என்னை பார்த்து விட்டாய், என் மீது ஆசைப்பட்டு விட்டாய். உண்மைதான். நானும் எப்போது உன்னை பார்த்தேனோ அப்போதே உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். அருணாட்சி, கடலை விட்டாலே பிரிந்தாலும் பிரியலாம், மலரை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் உடலை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன். அப்படியா? நிச்சயமாக. சத்தியமாக. அருணாட்சி, அது யாருடைய மனத்தோடு நான் கட்டளை வந்துவிட்டு உங்கள் வார்த்தையை நான் மீறுவேன் அம்மா. இந்த பெண்ணை பார்த்தால் என் மீது ஆசைப்பட்டால் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், காதலிக்க வேண்டும் என்று உரைத்தார். அதனால் இவளை பேச்சை கேட்டு நான் காதலிப்பது போல் நடித்தேன் அம்மா. நடித்தையா? என்ன உரைக்கின்றாய்? அவள் என்னை வற்புறுத்தினாள் அம்மா, காதலிக்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினாள் அம்மா. அப்படியா? யார பாபா? நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? ஆதிபரா
உமா மகேஸ்வரியா தாயே, அவரோடு நான் சேர்ந்து வாழ வேண்டும். எப்பொழுது நான் அவரை பார்த்தேனோ அப்பொழுது என்னுடைய மனதை நான் பறிகொடுத்து விட்டேன் தாயே. அப்படி என்றால் வாழ்ந்தால் அவரோடு, இல்லை என்றால் மண்ணோடு வாழ்ந்து மடிந்து விடுவேன் தாயே. நான் இருந்தாலும் அருணாட்சி, அப்படி என்றால் வாழ்ந்தால் கள்ளிக்காத்துடன் வாழ்வாயா? இருந்தாலும் நீங்கள் இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் எதை நம்ம செய்ய வேண்டும்? என்னம்மா கள்ளிக்கத்தால் மறந்து விட்டாயா? நான் உரைத்த பிரகாரம் ஒரே நாள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது உரைத்தேன் அல்லவா? போதும் மறக்கவில்லை அம்மா. அதனால் அந்த வன்னி மரம் எங்கே? வன்னி மரத்தை கொண்டு செல்லதான் வந்து அப்படி அந்த என்றால் பெண் என்னை பார்த்தால் இந்த பெண் என்னிடம் பேசினாள். அருணாட்சி, இருந்தாலும் அந்த வண்டியேற மரம் உன்னுடைய நாட்டில் உள்ளது, உனக்கு தெரிகின்றதா? நிச்சயமாக இருந்தாலும் நீதான் துணை கொண்டு அந்த வன்னிய மரத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி அந்த வன்னிய மரத்தை கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்திற்கு முன்பாக வைத்து கும்பாபிஷேகம் செய்தால் அனைவரையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். அப்படியே ஆகட்டும். ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. என்ன தாயே? அருணாட்சி, அம்மா உங்கள் இருவரும் நான் சேர்த்து வைத்தால் சேர்த்து வைத்தால் நான் என்ன கேட்டாலும் தருவேன் என்று என்னுடைய கருத்தில் ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். என்னடி உங்களுடைய கருத்தில் நான் சத்தியம் செய்ய வேண்டுமா? ஆமா. அம்மா தாயே, அவரோடு என்னை சேர்த்து வைத்து விட்டால் விட்டால் நிச்சயமாக எந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தடையில்லாமல் செய்து முடிப்பாள் இந்த அருணாட்சி. இதுவே சத்தியம். அப்படி ஆகட்டும். நான் புறப்பட்டு வரட்டுமா? ஓ அதற்காகத்தான் காதல் வேண்டாம் என்று உரைத்தேன். வந்த வேலையை விட்டுவிட்டு நான் சொந்த வேலையில் ஈடுபட்டு விட்டேன். அந்த வன்னிய மரத்தை கொண்டு செல்ல வேண்டும். அந்த மரம் இங்கே இருக்கின்றது, நீதான் எனக்கு வழி சொல்ல வேண்டும். அப்படியா? ஆ. உங்களுக்கு நான் வழி சொல்லணும்னா ஆ. நீங்க சர்வ ஜாக்கிரதையா போகணும். ஆகட்டும். அது மட்டும் கிடைக்காது. வன்னிய மரத்தை அப்படி ஒரு சுலபமா எடுக்க முடியாது. எப்படி? ஆமாங்க, வட திசையிலே ஆஞ்சநேயர் காவல் இருக்கின்றார். வட திசையிலே தென் திசையிலே ஐயானார் அப்பன் காவல் இருக்கின்றார். ஐயனாரப்பன். ஆமாங்க, ஆ. இவர்கள் இருவரையும் எதிர்த்துதான் நீங்கள் வன்னிய மரத்தை எடுக்க முடியும். அந்த அம்மன் அருள் இருக்கவருக்கு எனக்கு ஒருபோதும் கவலை இல்லை. நானும் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். ஆகட்டும், நான் சென்று வருகிறேன். சென்று வந்து உன்னை பார்க்கிறேன். ஆகட்டும், புறப்படுகிறேன்.